எனக்கு இந்த ஃபோர்ஸ் என்ன உங்க நோயண்டிஸ் பண்ணலாம். ஓ நான் ஸ்பம் வேரம்பஸ் கிடைச்சிட்டுது. எனக்கு சில முட்டை குழம்பு போயிங்க. நான் உன் சமையல் குறிப்புக்காக காத்திருக்கிறேன். வாவ், நான் அதை செய்ய முடியும். எங்க அம்மா எனக்கு முட்டை பொரிக்க கற்றுக் கொடுத்தார். நாம் ஒரு முட்டையை எடுத்து கத்தியால் உடைக்கிறோம். இது ஏன் வேலை செய்யல? நான் இப்படி மஞ்சள் கரு தனியா பாத்திரத்துல வைங்க. மற்றொரு பாத்திரத்தில் புரதத்தை ஊற்றுங்கள். சரி, கொஞ்சம் காய்கறிகளை சேர்க்கவும். இது அருமையாக இருக்கும். ஒரு விளம்பரம் ஒரு சுத்தியுடன் எதிர்க்க முடியாது. என்ன? ஆனால் அது எப்படி? முட்டை உடைந்திருக்க வேண்டும். ஓ சமையல்காரரே, உங்கள் முட்டைகள் உடைகிறதா? ஓ பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு குருசாண்ட் வேண்டும். அனைவரும் குருசாண்ட்களை விரும்புகிறார்கள். குருசாண்டை நீளமாக வெட்டி வைக்கவும். இப்போது நாம் சீஸை எடுக்கிறோம் மோல்டுடன். நிச்சயமாக அதுக்கு அருமையான மனம் உள்ளது. நீங்க என்னோட ஒப்புக்கொள்கிறீர்களா? ஓ வாவ், என்ன ஒரு துர்நாற்றம்! இது எங்கிருந்து வந்தது? ஓ ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். பயங்கரம். சமையல்காரர், நீங்கள் என்ன சமைக்கிறீர்கள்? ஓ இது பயங்கரமாக மணக்கிறது. ஆனால் இது என் சமையலுக்கு இடையூறாக இருக்காது. நான் பொரித்த முட்டைகளை சிறிது எள்ளுடன் தூவி கொத்தமல்லி பரப்புவேன். இது உங்களுக்கு ஏதாவது நினைவூட்டுகிறதா? ஓ அது என்ன? ஓ இல்லை, செஃப் வாங்க நிறுத்துங்கள். நீங்கள் சீஸை அகற்றலாம். அது மோசமாக மணக்கிறது. நீங்க சாதாரண அமைச்சர்கள் முழு நறுமணத்தை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். பெண் கண்டிப்பாக அதை பாராட்டுவார். சீஸை ஒரு குருசானில் அரைக்கவும். அது போதும். முட்டையை உடைக்கிறோம். அப்படியே அதை எரிந்து கத்தியை பயன்படுத்தி சிப்பியை சரியாக உடைக்கிறோம். முட்டை குரோசானில். அருமை. அட, இது ருசியாக இருக்கிறது. ஆனால் இந்த வழி எனக்கு எளிதாக இருக்கிறது. என் ஸ்கிராம்பிள் முட்டைகள் தயார். இப்போது பெண் அவற்றை சுவைக்க வேண்டும். அம்மா, உங்க ஸ்கிராம்பிள் முட்டை அருமை. நான் அதை சாப்பிட்டிருப்பேன். சரி, நான் இதை யோசித்தேன். நான் கண்டிப்பாக டைனமைட்டுடன் ஒரு முட்டையை உடைக்க முடியும். அதை கீழே வைத்து காத்திருக்கிறோம். அந்த முட்டை என்ன கிண்டல் செய்கிறது. அதுல ஒரு பிளவு கூட இல்ல. நான் ஸ்கிராம்பிள் முட்டை செய்ய முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? ஓ குழந்தை, எனக்கு தெரியவில்லை. செஃப், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த முட்டையுடன் கூடிய குருசாண்டை எடுக்கிறோம். ஓ ருசியா இருக்கு. எல்லாம் தயார். எல்லாரும் பெண்ணுக்காக ஒரு உணவு தயாரிச்சுட்டாங்க. குளோவை தவிர. குளோ அழாத பெண், இதையும் பாராட்டலாம். சுவைக்க போகலாம். வாங்க. ஓ நான் ஒரு சுவையான மதிய உணவை கணிக்கிறேன். ஏன் இங்க ஒரு முட்டை மட்டும் கிடைக்கிறது? இது விசித்திரமாக இருக்கிறது. இது சுட்ட முட்டையா? இது சமைக்காத முட்டை. குளோய், நீ என்னை ஏமாற்ற முடிவு செய்தையா? அதை நான் மன்னிக்க மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வெல்ல மாட்டீர்கள். சரி, இப்போது என்ன முயற்சிக்க வேண்டும்? குருசாண்ட் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். அடடே, இதன் வாசனை மோசமாக இருக்கிறது. சரி, நான் என் மூக்கை மூடிக்கொள்கிறேன். இது உதவலாம். அட, என்ன ஒரு அருவருப்பான விஷயம். சீஸ் மிகவும் மோசமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ப்ளே. இல்லை, கடைசி குழையப்பட்ட முட்டைக்கான நேரம் வந்துவிட்டது. ஓ இது ருசியாக தெரிகிறது. நான் இதுவும் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு துண்டை வெட்டுவோம். ஓ அந்த இத முள் கத்தியையும் கொண்டு சாப்பிட முடியாது. உங்ககிட்ட கைகள் இருந்தா அவற்றை ஏன் தேவைப்பட்டது? சரி, கைகளால் சாப்பிடுறது ரொம்ப வசதியாவும் ரொம்ப சுவையாவும் இருக்குது. எனக்கு பிடிக்கும். பாட்டி, நீங்க தான் வெற்றி பெறுறீங்க. ஓ நன்றி செல்லம். நான் உண்மையில் இதை மதிக்கிறேன். எனக்கு கேக் வேணும். நீ ஷுரு பண்ணிடலாம்ல? வாங்க போகலாம். சரி, கண்டிப்பா. எனக்கு ஏற்கனவே ஒரு கருத்து உள்ளது. நான் தயார் செய்யப்பட்ட கேக் செய்வேன். நல்ல வேலை. எனக்கு தேவைப்பெறும் அனைத்தும் முடிக்கப்பட்ட கேக்கின் ஒரு மூடி. இப்போது நாம் நட்டியை எடுக்கிறோம். இது ஸ்ட்ராபெரி. அதை ஆச்சூப்பில் ஊற்றுகின்றோம். இப்போது அதை முழு வடிவத்திற்கு பரப்புகிறோம். ஒரு மெல்லிய அடுக்கு செய்ய. ஓ ஆம், இப்போது எல்லாம் கரையானது. காத்திருக்கிறோம். பாருங்கள், இங்கே நான் ஒரே பெரும் அற்புதமான சாக்லேட்டானால் செய்யப்பட்ட அல்யமாக இருக்கிறேன். கிரீமுடன் நிரப்புங்கள். அடுத்ததாக பல கடலையை வைத்து விடுங்கள். அதை திருப்பி. ஐயோ பாட்டி, அவள் எப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். எழுந்துவிடு.
என்ன அது குலோய்? ஓ, நீ சொல்வது சரி. உன் கேக் அழகாக இருக்கிறது. இப்போது என்னுடையது அலங்கரிக்கலாம். நான் மாஸ்டிக் கொண்டு சில பிக்டெயில்களை செய்தேன். பார்த்து பாருங்கள், அவை தேவைப்படும் போல் இருக்கிறது. அப்படின்னாவோ நான் ஒரு மாதிரி தேவைப்படும். அதிலே சாக்லேட் ஊற்ற போறேன். சாக்லேட் மற்றும் கிரீமால் சில பலூன்களை செய்ய போறேன். அவை அற்புதமா இருக்கும். பாருங்க. The matters vacuum but the master நிரப்போம். பஸ்ஸா the voice of the man சரி, நான் நமது குழந்தைக்கு உன்னதமான ஒன்றை செய்வேன். என்ன பாட்டி நோயுற்று போனார். அவளுக்கு அவசரமாக மருத்துவ உதவி தேவை. இங்குதான் எங்காவது முதல் உதவி பெட்டி இருந்தது. நான் உங்களுக்கு உதவுகிறேன் பாட்டி. நேரம் கொடுக்கவும். அவள் மீண்டும் உயிர்த்தெழுந்துள்ளார். சோம்பிகள். நன்றாக. இப்போது சமையல்காரரின் கேக்கை கொஞ்சம் கெடுப்போம். இப்போல பாட்டி, நீ என்ன செய்தாய்? ருசிகரம். நம்ம ஸ்கியா பார்க்க வேண்டாம். நாங்கள் ஸ்பிரெட் மீட்ஸ் வைக்கிறோம் மற்றும் அது நூடெல்லாவால் நிரப்புகிறோம். அடுத்து கேக் சுற்றி ஸ்கெட்டில்ஸை அலங்கரிக்கவும். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது வடிவத்தை உயர்த்த வேண்டியது மட்டுமே மீதம் உள்ளது. ஓ, அது பாருங்கள். சோயா சவிச்சது என்று நீங்க சொல்லலாம். சைப்பா, சில ஜல்லிக்கட்டிகள் மேலே தூவுங்கள். பார்க்கலாம். சுவைக்க நேரம் வந்துவிட்டது. பூரே கேக்ஸ், எனக்கு அவை பிடிக்கும். இதோடு தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது ஒன்றாக நெசவாடியது போல தெரிகிறது. ஆனால் இது உண்மையான கேக். மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு செம்மையாக பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. அடுத்த கேக்கை முயற்சிக்க நேரமாகிறது. ஓ, இங்கு எத்தனை ஸ்கிடில்ஸ் இருக்கின்றன. இதை கோடையிலே நான் விரும்புகிறேன். சாக்லேட் கேக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. அங்கே என்ன இருக்கிறது பார்ப்போம். வாவ், இதனோட எல்லா கேக். ஆஹா, இத பாருங்கள். என்னமா கிளீனியும் நுடல்லாவும் சுவையாக இருக்கிறது. அருமை. என் சகோதரி வெற்றி அடைந்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். ஆம், எனது கேக் சிறந்தது என்பதை நான் அறிந்தேன். ஏஹோ, வாங்க. சரி, எல்லாம் முடியும். ஒரு ஹோ கேக். உனக்காக எதையும் செய்கிறேன். ஏன் செல்லமே? சாண்டி, இது மிகவும் சுலபம். கேக் மையத்தில் ஒரு வெற்றிடத்தை வெட்டுவோம். CO2 துருவல் சாக்லேட் கிரீம். மேலும் கிரீம். நான் ஒரு உயரமான கேக் செய்ய விரும்புகிறேன். ஆகவே மேலும் கிரீம் மற்றும் கேக் பயன்படுத்தினால் நல்லது. வாவ், இது என்ன? இதை தைரியமாக செய்தவர் யார்? நீங்கள் என்னை தடுத்து விட்டீர்கள். ஓ சமையல்காரரே, நீங்கள் இவ்வளவு பதற்றமாக இருக்கக்கூடாது. உங்கள் முகம் மூழ்கின்றது. அமைதியாக இருக்கவும். சரி, அது முயற்சிப்போம். அருமை. கேக் வெற்றில் கிரீம் ஊற்றுகிறோம். எல்லாவற்றையும் இப்படியே விட்டு விடுகிறோம். ஓ, நம்ப முடியாதது. மேல் சாக்லேட் மாஸ்டிக். சரி, கொஞ்சம் ஏதாவது செய்வோம். நான் உண்மையில் சிறந்த சமையல்காரர் அல்ல, ஆனால் வாவ், சாக்லேட் குசிகள். அவைகள் பிஸ்கட் குசிகள். எல்லாருக்கும் அவை பிடிக்கும். குளிர். இது கண்கள் மற்றும் வாய் கொண்ட ஒரு முரண்டு கேக் போல இருக்கிறது. என்ன ஒரு வேடிக்கையான கேக். எனக்கு இது பிடிக்கும். சரி, ஸ்கிட்டில்ஸ் சுவை கொண்ட குலஸ். இது மிகவும் ருசியானது. கேக்கின் மையத்தில் உள்ள படலத்தில் அதை ஊற்றுகிறேன். நல்லா இருக்கிறது. சரி, அடுத்தடுத்து போறோம். ஓ, மால்டீசர்ஸ். நான் அவற்றை காதலிக்கிறேன். அவற்றை பார்த்தால் அழகாகத்தானே இருக்கும். என் கேக்கின் சுற்றிலும் அதை வைப்பேன். ஓ வாவ், பாட்டி மற்றும் சமையல்காரருக்கு சிறந்த கேக். என் கேக் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. சாண்டி உறுதியாக பிரிதுபட்டு பயப்படுவாள். ஓ, எனக்கு உடனடி ஒரு யோசனை தேவை. ஏமாந்து எனக்கு யோசனை வந்தது. என்னிடம் ஒரு கரப்பான் பாம்பு உள்ளது. கரப்பான் பாம்பு திட்டம் ஆரம்பம். இதை செய்தது யார்? பாட்டி. கரப்பான் பூச்சி. எனக்கு பூச்சிகள் பிடிக்காது. ஓ, நம்ம அதை வெளியே எறியலாம். நீ அடிக்க வாங்கியிருக்க. சரி, அவன் போயிட்டானா? இல்லை,
அவன் இன்னும் உயிருடன் இருக்கிறான். உன்னை அழித்து விடுவேன். சூப்பு ஜாக்கும் எப்பொழுதும் வெற்றியாளரே. இங்கே என்ன நடந்தது? ஓ, இல்லாள். இது எனக்காகத்தானா? என்ன நடந்தது? நமக்கு இருப்பதை சப்ரபட்சிப்போம். அவ்வளவு. இது அருவருப்பானது. அது சிதறலாக இருக்கிறது. ஆரி, கிரீம் சுவையாக இருக்கிறது. ஆனால் கேக் கொடுமை. ஓ, குறைந்த போதாவது இது கேக் போல இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். வாவ், இது வெரமென்டே ரொம்ப சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்திருக்கிறது. இந்த கேக் வெற்றி பெற்றது. ஆம், என் திட்டம் செயல்பட்டது. அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். அடா, இப்படியா? ஆமா, பிரச்சனை இல்ல. 4 அசிர்டர்ஸ் பேன்ஸ் கேக்க வெட்டி ரிசர்டாடியஸ் எழுதுறோம். இன்னொரு 20%. அப்படித்தான் இங்கும் அது செய்யவும். அது என்ன? ஓ, வாங்க போகலாம். வாருங்க. நல்ல வேலை வெட்டி. கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். பரிது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட நகைப்பானது அடி என்ன? குறைந்த பக்கம் இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல. இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ, ஸ்கம் பாட்டி. அலங்கரிக்கிறேன். Seriously, waffle cake. Oh, நல்லா இருக்கும். பட்டம். இருக்கும். Yeah. நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாப்பல் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல. அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். நல்லா இருக்க நம்ம போட்டு யாரு? நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுக்காட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ், நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி முடிச்சிட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலால் அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்த ஒரு வீடு மட்டும் அல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடித்து விட்டோம் காதலியே. வாவ், பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள். அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும். ஓ, வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது.
சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிகளைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. இந்த முட்டாள் முடிச்சு என்ன? வா, இதான் நான் ரெடி ஆகிவிட்டேன். பாட்டி, வாம்பயர்கள் நகரத்துல இருக்கிறாங்க. மன்னிக்கவும், நான் கொஞ்சம் கவனம் சிதறிவிட்டேன். பீட்சா, எனக்கு பீட்சா வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக தயாரிக்கவும். ஆமாம், இது எவ்வளவு எளிதானது என்பதுதான். மாவை தொடங்கலாம். என்ன, எதற்காக உன் சின்ன கைகளை இழுத்துக் கொள்கிறாய்? என் மாவை எப்படி தொடுவது என்று உனக்கு காட்டுகிறேன். நான் உன்னை ஒரு போராட்டத்திற்கு அழைக்கிறேன். வா, கோழையாக இருந்து விடாதே. போ, செல்லுங்கள். அச்சா, சரி, நாம இதை செய்யலாம். ஓ இல்லை, என்னுடன் ஏன் இத்தனை கடினமாக இருக்கிறீர்கள் பாட்டி? ஆஹா, பாட்டி என்ன அனுபவித்தார் என்பது உங்களுக்கு தெரியாது. நீ என் பொருட்களை தொடும்போது இப்போது சரி, பார்த்து. பாட்டி ஏற்கனவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறார். அதுதான் திட்டமிட்டது. இப்போது நாம் ஒரு பீட்சா செய்ய போகிறோம். இந்த மாவை உருட்டுவோம். ஓ வா, இல்லை, ஆம், அதை மெல்லியதாக செய்ய தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நானும் மாவுடன் ஒரு குத்துச்சண்டை போட்டி கொண்டாடவிருக்கிறேன். இதோ, இது மெல்லியதும் மெல்லியதாக ஆகிறது. நேர்த்தி, உதவியதற்கு நன்றி சமையல்காரரே. இப்போது நான் தக்காளி சாஸ் சேர்க்கலாம். ஓ, நான் திணை திறக்க முடியவில்லை. இதை என்ன செய்வது? ஓ ஹே, இந்த ஜாரை எனக்காக திறந்து விடுங்கள். பிரச்சனை இல்லை. 1 மற்றும் 2 நான் முடித்து விட்டேன். அது அம்மாளிக்கு திருப்பி கொடு. ஓ, அது நல்லது. இப்போது ஜாடிக்கு தக்காளி மசாலா சேர்த்து அதை ஒரே சிற்றடுக்கு பரப்புவோம். மேலாக அரைத்த சீஸ் வைத்தோம், ஆனால் இன்னும் மிகுந்துள்ளது. சாசேஜ் துண்டுகள் மேலாக பரப்புகின்றன. இப்போதெல்லாம் வெப்பம் சேர்ப்போம். மன்னிக்கவும், நினைவுகள் மீண்டும் வந்துவிட்டன. நேரம் நமது பீட்சாவை பொரிப்பதற்கானது. பெட்டி, நான் என்ன கஜிகோ இருக்கின்றேன் பாரு. நீ விரும்பும் எந்த அளவிற்கும் நான் தக்காளி சாஸ் கேனுகளை திறக்க முடியும். ஓ நன்றி மேபல். இதையும் தனியாக கண்டு சாஸையும் ஊற்று. பரப்பவும். சிறிது சீஸ் சாசேஜ்களை விடவும். இவை மிகவும் நறுமணம் தருகின்றன. ஏதோ தவறாக உள்ளது. ஓ சரி, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். சரி, என் பீட்சா எழுத தயாராகிவிட்டது. அதை அடுக்கில் கொண்டு செல்கிறேன். என்ன? ஓ, எல்லாம் கெடுத்து விட்டது. நன்றி செஃப். சரி, நீ என்ன செய்யலாம் தெரியுமா? பழி வாங்கியதற்காக இதோ உனக்கு. என்ன? நிறுத்து, இது செய்யாதே. வாருங்கள் மேபல், நான் அவ்வாறு வரவில்லை. நிறுத்துங்கள் இருவரும். நாங்கள் ஏற்கனவே சவாலை முடிச்சுட்டோம். இது நேரம் பீட்சாக்களை காட்டு. ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் சேதப்படுத்தி விட்டோம். சரி, அது சரியானது என்று நினைக்கிறேன். இதோ செல்லாம். ஓ ஆஹா, எவ்வளவு அழகான பீட்சா. இது என்ன? ஐயோ, இது வேக வைக்காத மாவா? ஒரே, அது முயற்சிக்க கூட நான் செல்லவில்லை. இது என்ன? உன்னிடம் ஒன்றுமில்லை சமையல்காரரே. நிச்சயமாகத்தானே. பரவாயில்லை. இந்த அழகான பீஸாவை முயற்சி செய்கிறேன். இதோ, இதை சேர்த்து ரோல் செய். இது வேகமாக கடிக்க முடிகிறது. நன்றி, இது சரியானது. உண்மைதான். பாட்டியின் சாப்பாட்டை விட என்ன சிறப்பாக இருக்க முடியும்? அதை யார் சந்தேகிக்க முடியும்? பாட்டி சிறந்தவர். சரி, தோற்றவர்கள், உங்கள் கருத்து என்ன? ஹலோ நெய்பருக்கு, புதிய சமையல் சவாலுக்கு வரவேற்கிறோம். உங்களின் முதல் பணியாக சுவையாக கூடிய ஒன்றை சமையல் செய்யுங்கள். அதை நீங்கள் செய்ய முடிகிறதா நண்பர்களே? எடுத்துக்காட்டாக ஒரு பை. நிச்சயமா. நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் முந்திரி, ஆசா,
நீல கொத்து மாங்காய் என குறைச்சல் சேர்க்கிறேன். ஓ, என்ன நறுமணம் கொண்ட முந்திரி குறைச்சல். சரி, எல்லா மாவையும் உருட்டுவோம். கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும். கருப்பு மாவுல இருந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வடிவில ரொம்ப ருசியான இனிமையான பை பெறுவேன். அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் கிண்ணத்துல சேர்த்து ஓய்வுக்கு வைங்க. ஓ, அப்படியே பாருங்க. சூப்பர் பாட்டி. சமையல்காரருக்கு பல நிற கடவையை பயன்படுத்தி பைல் உருவாக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இது மிகுந்த பிரமிப்பு அளிக்கும் மற்றும் சூப்பராக இருக்கிறது. நாங்கள் ஒரு புல்லாங்குழலை உருவாக்கி வெப்பமான எண்ணெயில் தட்டையின் லாஷில் யான் என்பது கிடுகிடும் டோனட்ஸில் தரிக்கிறோம். அப்படித்தான். மற்றும் போலா, இப்போது அதை பாதியாக வெட்டலாம். அந்த மாதிரியே. இப்போது உள்ளேயே சில கிரீம் வைக்கின்றோம். சரியானது. நான்சி, உனக்கு உதவி தேவையா? இல்லை, நன்றி ஜெஃப். நான் நல்லபடியே இருக்கிறேன். நான் சுருக்கி இந்த மாவை சாக்லேட்ஸ் 2 பெரிய டோன்ஸஸ் ஒரு வெஃபிள் இயந்திரத்தோட கலந்துட்டு இருக்கேன். பிரிஸ்பி, இந்த பாய் குவைனி உங்களுக்கு பிடிக்குதா? அவைகளுக்கு கருகியதாக தோன்றினால் அப்படியெனில் நீங்க தவறா நினைக்கிறீங்க. அது சாக்லேட். அதுவே உண்மை. நமக்கு இன்னும் இனிப்பு சேர்க்கணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு அது பிடிச்சதா? நல்லா இருக்கு. சுவையான துண்டை நம்ம வெட்டுறோம். தர்பூசணி கேக் பி. அப்போ சாப்பிட ஆரம்பிங்க குட்டி. வா, எவ்வளவு சுவையானது வந்து. ஓ, இது என்ன? நல்லா வாசிக்குது. கனிவான தோற்றம் இல்ல. விட்டீங்க சகோதரி, எனக்கு இது பிடிக்கல. அது முதல்ல இது ஒரு தர்பூசணியை போல தெரியுது. வாசனை நல்லா இருக்கு. சுவை முற்றாகவே எண்ணியதை நினைவூட்டுது. நன்றி பாட்டி. ஓ வாவ், அந்த டோனட்டை பாருங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தோணுது. நான் விரைவில் அதை சுவைக்க விரும்புகிறேன். இது அருமை. சமையலர் வென்றார். இறக்கம் பாருங்க.